This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள் காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு அமெரிக்காவோட தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது, அமெரிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு பதிலடியாக ரஷ்யா என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி முக்கியமாக விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா உக்ரைன் வார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 வருஷமாக ஓரளவுக்கு இதாகவே போயிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நிறைய உயிரிழப்புகள், நிறைய அப்பாவி மக்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு இறந்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆம்புலன்ஸ் சவுண்டு நிற்கவே இல்லை அப்படின்னே சொல்லணும். அந்தளவுக்கு உக்ரைனில் வந்துட்டு ரொம்ப சிவியராகவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உக்ரைன் இது வரைக்கும் ரஷ்யா மேலே போட்ட ஏவுகணைகள், குண்டுகள் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உக்ரைனோட சொந்த தயாரிப்புகள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே போட்ட ஒரு ராக்கெட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்துட்டு அமெரிக்காவோட தயாரிப்பு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் இதுக்கு இடையில் அமெரிக்கா வர மாதிரி இருக்குது. ஸோ ரஷ்யா வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்துட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இதுக்கு பதிலடியாக எங்ககிட்டையும் இருக்குது இல்லாமல் இல்லை, இதை விட பயங்கரமான விஷயமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை நடத்தியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் உக்ரைன் மேலேயே சோதனை நடத்தியிருக்காங்க. அதுவும் ஒரு ஏவுகணை தான். இந்த ஏவுகணையோட ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒளியை காட்டிலும் 10 மடங்கு வேகத்தில் போகக்கூடியது. அதிலும் எந்த ஒரு வான் தடுப்பும் இதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தடுக்க முடியாது தான், உண்மை தான். ஏன்னா அதை வெற்றிகரமாக சோதிச்சும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் வந்துட்டு கொஞ்சம் விக்ரஸாகவே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு ஆயுத போராக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அணு ஆயுதத்தை உக்ரைன் மேலே பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் உலக நாடுகளே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பதுங்கு குழிகள் அது இது நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா நாடுகள்லேயும். இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அணு ஆயுத போர் வந்தால் உலகப்போர் வந்துட்டு வேறு விதமாக இருக்கும். அதுவும் 3ஆம் உலகப்போர் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாமே பயந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்துட்டு இதாகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கணும்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை கண்டிப்பாக கவனித்து பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக நான் தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரியே எல்லா வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.